வணக்கம் மக்களே, வெல்கம் டு டி டாக்ஸ். இங்கே சினிமா கிரிக்கெட் பற்றி ஏகப்பட்ட கான்வர்சேஷன்ஸ் நடக்கும். அதில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது He hasn't been found guilty, he's been accused. இப்போனா ஒரு 7-8 போலீஸ் ஒரு வீட்டோட கதவை உடைச்சு உள்ளே போய் ரொம்ப தீவிரமாக யாரையோ தேடுறாங்க. அந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் ஒரு ரூமை திறந்து பார்த்தா அங்கே ஒரு 13 வயசு பையன் ஒருத்தன் இருக்கான். அவனை பார்த்து போலீஸ், உங்கள் கூட படிக்கிற கேட்டின்ற பொண்ணை நீங்கள் கொலை பண்ண காரணத்துக்காக உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த கேட்டின்ற பொண்ணு யார், இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட பையன் யார், இவங்க 2 பேருக்கும் நடுவில் என்ன பிரச்சனை, என்ன கனெக்ஷன் அப்படின்றத பற்றின கதை தான் இந்த சீரீஸ். இது வழக்கமான ஒரு கிரைம் ட்ராமா மாதிரி ஒரு கொலை ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் அந்த கொலையை யார் பண்ணான்னு தேடி போய் கடைசியில் புதுசாக ஒரு கேரக்டரை கொடுத்து அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிக்கிற ஒரு யூஷுவல் கிரைம் ட்ராமா கிடையாது. யார் அந்த கொலையை பண்ணான்றதை தாண்டி ஏன் அந்த கொலை நடந்துச்சு, அந்த கொலைகாரன் எதுக்காக அந்த கொலையை பண்ணான் அப்படின்றத பற்றி பேசுகிற சீரீஸ் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இல்லை எனக்கு ரொம்ப ஒர்க் ஆனது இந்த சீரீஸில் இதுதான். ஸோ ஒரு யூஷுவலான கிரைம் ட்ராமா மாதிரி இல்லாமல் ஒரு கொலை ஒன்று நடக்குது, அதில் ஒரு கொலைகாரன் இருக்கான். இன்ஃபேக்ட் இதில் யார் கொலை பண்ணாங்கன்றத நமக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க, ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே தெரிஞ்சிடும். ஸோ அந்த கொலைகாரன் ஏன் அந்த கொலையை பண்ணான், அந்த கொலையை பற்றி அவனோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, இந்த உலகத்தை பற்றி அவனோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன. ஸோ ஒரு அக்யூஸ்டோட மூளைக்குள்ளே போய் அவனை புரிஞ்சுக்கிறத பற்றி பேசின ஒரு சீரீஸ் தான் இது. அதை தாண்டி இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ், இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற ஸ்கூல் பசங்க, இவங்க என்ன மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க, இவங்க எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்கன்றத பற்றியும் ஒரு சட்டிலாக பட் டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. அது கொஞ்சம் பின்னாடி பேசுவோம் அதை பற்றி. எந்த ஒரு கதையாக இருந்தாலுமே அதை எப்படி சொல்கிறோன்றது தான் முக்கியம். எவ்வளோ ஒரு சின்ன ஸ்டோரி, ரொம்ப சிம்பிளாக ஒரு நைட்டில் நடக்கிற ஸ்டோரியாக இருந்தாலுமே அதை எப்படி ஆடியன்ஸ்ட்டை டெலிவர் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் அந்த படத்தோட சக்ஸஸும் ஃபெயிலியரும் இருக்குது. அதை இந்த டீம் பயங்கரமாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு, இது ஒரு ப்ராப்பரான கிரைம் ட்ராமா, இதோட இன்டென்சிட்டியும் இதோட கிரிப்பிங்னஸும் ஆடியன்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் போய் சேரணும்னு இருக்கிற எல்லா எபிசோடையும் சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் ஒரு 45 to 60 மினிட்ஸ் இருக்கும். எல்லா எபிசோட்ஸுமே சிங்கிள் ஷாட். அது சிங்கிள் ஷாட் எனக்கு எடுக்க தெரியுன்றதை காட்டுறதுக்காக இல்லை, அந்த கதை, அந்த ஸ்க்ரீன் பிளேவே அப்படி தான் இருக்குது. அந்த கதை இப்போ நான் ரியல் டைமில் எப்படி நடக்கும், ரியல் டைமில் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கும்ல, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்க்கு நடுவில் எங்கேயுமே கட்ஸ் இருக்காது, எல்லாமே தொடர்ந்து நடக்கும். இது சிங்கிள் ஷாட்டாக இருந்தாலுமே இது எங்கேயுமே நமக்கு லேக் ஆகுற மாதிரியோ இல்லை இது என்னடா இது தேவையில்லாத சீனு, டைம் ஓட்டுறதுக்காக இப்படி சும்மா ஒருத்தர் நடக்கிறத காட்டுறாங்க அப்படி எதுவுமே இருக்காது. அந்த சிங்கிள் ஷாட்டில் அடுத்தடுத்து ஈவெண்ட்ஸ் கேரி ஆகிட்டே இருக்கட்டும், ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் போவோம், ஒரு கேரக்டர் போயிட்டு இன்னொரு கேரக்டர் உள்ளே வரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். எல்லாத்தையுமே ப்ராப்பராக என்கேஜிங்காக காட்டியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த சிங்கிள் ஷாட்டு தான் இந்த சீரீஸ்க்கு ஒரு பெரிய பில்லரே. ஸோ இது டெக்னிக்கலி இந்த சீரீஸ் புல் ஆஃப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ டெக்னிக்கல் டீம் எவ்வளோதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை செஞ்சுருந்தாலுமே நாம் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறது என்னவோ ஆக்டர்ஸ் தான். அவங்க ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே நம்ம அதுலேருந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஆனால் அதுக்கு இந்த சீரீஸில் இருக்க ஆக்டர்ஸ் எங்கேயுமே நமக்கு சான்ஸ் கொடுக்கல. ஏன்னா இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே மேக்ஸிமம் ஒரு அரௌண்ட் ஒரு 4 முக்கியமான கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தான் இருக்கும் மேக்ஸிமம். அந்த 4 கேரக்டர்ஸுமே 4 ஆக்டர்ஸுமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஒரு கேரக்டர் இருக்குன்னா ஒரு நிமிஷம் ஆழணும், அடுத்த நிமிஷம் சிரிக்கணும், அடுத்த நிமிஷம் கோவப்படணும், திரும்ப மறுபடியும் ஆழணும், இந்த மாதிரி எமோஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப சட்டிலாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங்லேயே அந்த கதையோட இன்டென்சிட்டியும் அவங்களோட எமோஷனும் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே போயிடுது. அவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கதையில் இன்வெஸ்ட் ஆயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராப்பராக ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி 2 பேர் சொல்லணும். ஒன்று வந்து அந்த சின்ன பையனாக ஒருத்தர் நடிச்சிருப்பார், அவர் பயங்கரமாக இந்த வயசில் பிச்சு மேய்ஞ்சிட்டார். அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பையனோட அப்பா கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார். இந்த ஃபைனல் எபிசோடு ஒன்று இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 60 நிமிஷம் சிங்கிள் ஹேண்டடாக ஃபுல் அண்ட் ஃபுல் கேரி பண்ணியிருப்பார். ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு சீக்வன்ஸில் ஜாலியாக இருப்பார், ஒரு சீக்வன்ஸில் டென்ஷன் ஆகணும், ஒரு சீக்வன்ஸில் அழணும், ஒரு சீக்வன்ஸில் வருத்தப்படணும், அப்படி எல்லா எமோஷன்ஸ் நவரசங்களையும் புழிஞ்சு தள்ளியிருப்பார் மனுஷன். ஸோ ஆக்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கூடோஸ், ஒரு பெரிய பாசிட்டிவ், மிகப்பெரிய ப்ளஸ் வந்து ஆக்டர்ஸ். ஓகே சரி, இப்போ நான் ஏன் இந்த சீரீஸை பார்க்கணும்? இது ஒரு நல்ல ஒரு கிரைம் ட்ராமா, கொஞ்சம் யூஷுவலான ட்ராமா, கிரைம் ட்ராமா சீரீஸை தாண்டி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத தாண்டி, இப்போது ஒரு தப்பு ஒன்று நடக்குது, அதில் தப்பு பண்ணுறவன் ஒருத்தர் இருப்பான், பாதிக்கப்படுறவன் ஒருத்தர் இருப்பான். இப்போது அந்த தப்பு பண்ணுறவன் இருக்கான்ல, அவன் ஏன் அந்த தப்பை பண்ணான்,
அவனுக்கு அந்த தப்பை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் என்ன. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம எல்லாருமே ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது ஸ்கூல் டெஸ்ட்டில் கிளாஸ் டெஸ்ட்டில் ஏதாவது காப்பி அடிக்கிறது, பிட் அடிக்கிறது, பசங்களை கேட்டு அந்த மாதிரி திட்டு வேலையெல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கும். ஐயோ தப்பு பண்ணுறோமே, மாட்டிக்கிட்டா என்ன ஆகுறது, டீச்சர் பார்த்துருவாங்களா, டீச்சரை தாண்டி நமக்குள்ளே ஒன்று தோணும்ல, ஐயோ தப்பு பண்ணுறோமே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பயம் ஒன்று இருக்கும்ல. ஏன்னா அது தப்புன்றது நமக்கு தெரியும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது. ஆனால் இப்போ அப்படி பண்ணுற ஒருத்தனுக்கு இது தப்பு இல்லைன்னு தோணுச்சுன்னா, இது சரிதான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவன் இருந்தான்னா, அப்போ இந்த சொசைட்டியில் என்ன மாதிரி இம்பேக்ட் நடக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பேசுகிற ஒரு சீரீஸ் தான் இது. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ்க்கு, இப்போ இருக்கிற ஸ்கூல் பசங்க ஃபேஸ் பண்ணுற விஷயம், அதை பற்றி பேசியிருக்காங்கன்னு. இப்போது கரண்ட் ஜென்ரேஷனில் நம்ம எல்லாருமே பயங்கரமாக ஆன்லைனில் ஆக்டிவாக இருக்கும். 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் எல்லாருமே ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஆன்லைனில் நம்ம பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறோம், நம்மளே தெரியாமல் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறோம். அப்படி இருக்கிறப்போ இப்போ இருக்கிற சின்ன பசங்க, டீனேஜர்ஸ் எஸ்பெஷலி ஸ்கூல் கிட்ஸ், எப்படி தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாங்க. இந்த சோகால்டு ஆல்ஃபா மேலு, இந்த ஆண்ட்ரூ டேட் ஷிட்டு, இந்த 80-20 ரூலு, அப்புறம் இந்த மேஸ்குலினிட்டி, அப்புறம் இந்த டார்க் ஹியூமர்ன்ட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே போகிறது, இந்த மாதிரி எப்படியெல்லாம் ரொம்ப தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாங்க. அதனால அவங்க பிஹேவியரில் என்ன சேஞ்ச் இருக்குது, அதனால அவங்களுக்கும் இந்த சொசைட்டிக்கும் என்ன மாதிரியான இம்பேக்ட் வருதுன்றத ரொம்ப டீட்டெயில்டாக எட் ப்ரீச்சியாக இல்லாமல் பேசியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இது உங்கள் பசங்களோட, வீட்டில் பசங்க இருக்காங்க, ஸ்கூல் படிக்கிற பையனோ பொண்ணோ இருக்காங்கன்னா, அவங்க கூட உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு சீரிஸ் என்ன கேட்டால். எதுக்குன்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பசங்க இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக இந்த சீரிஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த சீரிஸ் பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே நான் சொல்லுவேன். இப்போதைக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு, இப்போ நம்ம சொசைட்டி இருக்கிற நிலைமைக்கு ஒரு தேவையான சீரிஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சீரிஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிது, என்ன ஒர்க் ஆச்சு, என்ன ஒர்க் ஆகல, அவங்க பேசின விஷயத்தில் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை.